வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஒருக்கா கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூட் டூல் யூஸ் பண்ணி ஒரு லேயரை எப்படி டூப்ளிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி மூட் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விண்டோ ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் N அடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 10க்கு 15 சைஸு அந்த மாதிரி ஒரு விண்டோவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த விண்டோ எப்படி ஓப்பன் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதை போய் நம்ம சேனலில் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை ஒரு இமேஜ் எடுக்கிறோம். கண்ட்ரோல் O அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு லேயர் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். மூட் டூல் யூஸ் பண்ணி இதை எப்படி ட்ராக் பண்ணி இந்த விண்டோவுக்கு நம்ம கொண்டு வரங்கிற வீடியோவும் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் வேணுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரைட் சைடு கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் ஹேண்ட் சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர் சைடை கிளிக் பண்ணி இந்த பிக்சர் மேலே வச்சு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதில் விட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இதை பற்றி வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் இதில் நான் சொல்லித்தரேன். கண்ட்ரோல் T அடித்து ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு மவுஸை ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி பெருசாகும். ஓகேங்களா? இந்த இமேஜ் இப்போ வந்து டூப்ளிகேட் வேணும், நம்மளுக்கு 2 இமேஜாக வேணும் அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு மவுஸில் ரைட் ஹேண்ட் சைடை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா செகண்ட் லேயர், தேர்டு லேயர். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த மெத்தடில் நம்மளுக்கு எத்தனை லேயர் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோவில் உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, புரிஞ்சிட்டிங்களா? இப்போ டெக்ஸ்ட்டை பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டை உருவாக்குறேன். ஏரியல் ஃபாண்ட். ஓகேங்களா? கேப்ஸ் இந்தியான்னு போட்டுக்கோம். இந்தியா சுதந்திர அன்னைக்கு இந்தியான்னு போட்டுக்கலாம். இதை வந்து கண்ட்ரோல் T அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரியேட் ஆகும். அதை வந்து ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு மவுஸில் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரே சைஸில் ட்ராக் ஆகும். ஷிஃப்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போ இது வந்து எனக்கு 2 வேணும். அதாவது வந்து ஒரு ட்ராப் ஷேடோ உருவாக்குறேன் அப்படின்னா எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி ஒரு லேயர் தெரியுதுங்களா? டபுள் லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை அப்படியே மேலே வச்சுட்டு இதுவும் ஒரு வித ட்ராப் ஷேடோ உருவாக்குற டெக்னிக் தான். பாருங்கள். ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ண முடியும். இமேஜை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து விட முடியும். இமேஜை பாஸ்போர்ட் சைஸ்க்கு ஒரு 6 ஃபோட்டோ நம்மளுக்கு தேவைன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டூப்ளிகேட்டாக எடுத்துருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.